மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் செவ்வாய், 10இல் சூரியன், புதன், 11இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த 4 மாத காலமாக வக்கரகதியில் இருந்து வந்த குரு பகவான் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று வக்கர நிவர்த்தி அடைய இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 4 செவ்வாய், 5 புதன், 8 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக 2 ஞாயிறு, 3 திங்கள், 6 வியாழன், 7 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகவும் அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.